2025 வந்தாச்சு. எல்லா நாளும் ஒர்க், ஃபேமிலி, சோஷியல் மீடியா, நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஆனாலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் நம்ம கையில் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த 24 ஹவர்ஸை எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. நான் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் நினச்சேன் அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம், நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது, நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்மளோட ஃப்ரீ டைம் எல்லாத்தையும் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு க்ரூஷியல் எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத லேட்டராக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் மல்டி மாடல் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணி எப்படி நம்மளால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மல்டி மாடல் மல்டி டாஸ்கிங் அப்படின்னா என்ன? மல்டி டாஸ்கிங் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரே நேரத்தில் நிறைய வேலை பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமெயில் எழுதும் போதே ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிளாகும் எழுதுறது, இந்த மாதிரி பண்ணுறது மல்டி டாஸ்கிங். இதனால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். இதுவே நான் இமெயில் எழுதும் போது ஒரு பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறேன், இல்லை நான் துணி துவைக்கும் போது ஒரு புக்கு கேட்குறேன், இந்த மாதிரி மல்டி மாடல் மல்டி டாஸ்கிங், அதாவது ரெண்டு அன்சிமிலர் திங்ஸை நம்ம பண்ணும்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். நிறைய நேரங்களில் நம்மளால் புக்கு படிக்க முடியாமல் போகும். ஸோ ஆடியோ புக்ஸ் படிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது சாங்ஸ் கேட்டுகிட்டே நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தெரியலையா? நமக்கு தான் ஏஐ இருக்குது, இப்போ நிறைய டூல்ஸ் இருக்குது. வாய்ஸ் பேல் அப்படின்னு கூட ஒரு டூல் இருக்குது. அது ஒரு கோஸ்ட் ரைட்டர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்மளோட வாய்ஸ் எல்லாமே கான்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால நம்ம டெக்னாலஜியை எவ்வளோ வைஸாக யூஸ் பண்ணுறோமோ அதுவும் நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்ப பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஓகே, எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் சொல்லுங்கள். எனக்கு எவ்வளோ தான் நான் மெசேஜஸ் கேட்டாலும், நான் எவ்வளோ படித்தாலும் என்னால் ப்ராக்டிக்கலாக அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்காகவே கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, யூஸ் யுவர் வாய்ஸ். உங்களோட வாய்ஸ்க்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா? நம்ம இப்போல்லாம் உட்காந்து மணிக்கணக்காக டைப் பண்ணணும், இல்லை டாக்குமெண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும், இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும், ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் அவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஃப்ரீ டைமில் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம என்னெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறோமோ, என்னெல்லாம் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, யூஸ் ஏஐ டூல்ஸ். நிறைய ஏஐ டூல்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமாக இது பண்ண முடியும். ஏஐ டூல் யூஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய மேஜிக்கெல்லாம் இல்லை. ஸோ எந்த ஏஐ டூல்னாலுமே நம்மளோட ப்ரௌசர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஏஐ டூலாக இருந்தாலும் நம்மளோட டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணிக்கிறதுக்கு, ட்ராக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் லைக் கோட் பண்ணுறீங்க அப்படின்னா கோடிங்க்கு நிறைய ஆப் இருக்குது. வெப் ஆப் பில்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஏஐ டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னன்னா, பேட்ச் த ப்ராசஸ். எந்த ப்ராசஸ் நம்ம பண்ணாலும் நம்ம ஒரு பேட்ச் வச்சுக்கணும். ஒரு 100 இமெயில் இருக்குது அப்படின்னா இப்போ 10 இமெயில், அடுத்து 10 இமெயில் அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளோட டைம் கண்டிப்பாக சேவ் ஆகவே ஆகாது. ஸோ எவ்வளோ இமெயில்ஸ் இருந்தாலும் இந்த இமெயில்ஸை இந்த டைமில் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்ச் ப்ராசஸிங் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே கைண்ட் ஆஃப் டாஸ்க் ஒரே நேரத்தில் நம்ம முடிச்சாகணும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். யூஸ் டெட் டைம்ஸ் வைஸ்லி. அதாவது டெட் டைம் அப்படின்னா என்னென்னா, அந்த டைமில் நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க, ஆனால் வேறு எங்கேயும் போகவும் முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களை பார்க்க போயிருக்கீங்க, அவங்க வர கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த டைமில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த டைமை எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு டிராஃபிக் சிக்னலில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் டிலே ஆகுறீங்க ஆஃபீஸ் போகிற வழியில் அப்படின்னா அந்த டைமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அந்த மாதிரி டெட் டைம் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்லேயே ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். கடைசியாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, செட்டிங் பவுண்ட்ரிஸ். அதாவது நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, சேயிங் நோ. எந்த விஷயம்லாம் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குமோ, எந்த விஷயம்லாம் எனக்கு யூஸ் ஆகாதோ அதுக்கெல்லாம் நான் ஒரு பவுண்ட்ரி கண்டிப்பாக செட் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நமக்கு எந்த ஆர்டர்ஸும் கொடுக்க போகிறது இல்லை யாருமே.
அதனால அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்காக நம்ம என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் ஃபோனில் வச்சுருக்கோமோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது அப்படின்றதையும் நம்ம முடிவு பண்ணிக்கணும். எங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கே நம்ம போகவே கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்ம ப்ரொடக்டிவிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கடைசியாக ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மல்டி டாஸ்கிங் பண்ணுறது முக்கியம் தான், ஆனால் அதை ஓவர் டூ பண்ணவே கூடாது. நம்ம எதில் மல்டி டாஸ்கிங் பண்ணணும், குக்கிங், வாக்கிங் அந்த மாதிரி சில விஷயம் பண்ணும்போது நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். பட் ஒர்க் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக ஒரு விஷயம் தான் பண்ணியாகணும். ஸோ டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். இது நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எதுவுமே அளவுக்கு மீறி போகவே கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் எலமெண்ட். அதை நம்ம எப்படி வைஸாக யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கணும். மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டியது அவசியம், ஆனால் நிறைய பண்ணிடக்கூடாது. எந்தெந்த இடத்துல மல்டி டாஸ்கிங் பண்ணணுமோ அங்கெல்லாம் பண்ணி டைம் சேவ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்.